கலசப்பாக்கம் அடுத்த கீழ்ப்பாளூர் கிராமத்தில் வேளாண்மை துறை ஆத்மா திட்டத்தின் மூலம் ஆராய்ச்சி, விரிவாக்கம், விவசாயிகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த உழவர் விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கீழ்ப்பாளூர் கிராமத்தில் ஆத்ம திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி, விரிவாக்கம், விவசாயிகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த உழவர் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலசப்பாக்கம் வேளாண்மை உதவி இயக்குநர் முருகன் வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு தெரிவித்தார். மேலும் உயிர் உரங்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள், மண் மாதிரி எடுத்தல், மண் பரிசோதனை அடிப்படையில் உரம் மேலாண்மை செய்தல் குறித்து விளக்கினார். கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் அருளானந்தம் லாபகரமான முறையில் கறவை மாடு வளர்ப்பு, கன்றுகள் பராமரிப்பு, தீவனம் மற்றும் தாதுப்பு வழங்குதல், கால்நடைகளை தாக்கும் நோய்களின் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு கூறினார். சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் சரவணன் கலந்து கொண்டு சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டு செய்து சந்தைப்படுத்துதல் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை அலுவலர் சவுந்தர் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி மூலம் மண்வளம் பெருக செய்தல், பயிர் சுழற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்தல் குறித்தும், நிலக்கடை பயிரில் ஜிப்சம் இட்டு மண் அடைப்பதன் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என்பதை பற்றியும் விவசாயிகளுக்கு தெரிவித்தார். உதவி தோட்டக்கலை அலுவலர் ஆனந்தன் நுண்ணீர் பாசனம் அமைத்து குறைந்த நீர் பாசனத்தில் அதிக பரப்பளவு பயிர் சாகுபடி செய்து அதிக வருமானம் பெறுதல் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் அட்மா திட்ட வட்டார விவசாயிகள் ஆலோசனை குழு தலைவர் முருகன், கீழ்ப்பாளூர் ஒன்றிய கவுன்சிலர் தணிகைமலை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பயிற்சியின் முடிவில் உதவி வேளாண்மை அலுவலர் ஏழுமலை நன்றி கூறினார். பயிற்சிக்கான ஏற்பாட்டினை வட்டார தொழில்நுட்ப மேலாளர் வீரபாண்டியன், உதவி தொழில்நுட்ப மேலாளர்கள் அன்பரசு, சிவசங்கரி ஆகியோர் மேற்கொண்டனர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தயிர் அதை தயிர் வெண்ணெயை மட்டும் எடுத்துட்டு மோர் தான் சின்ன சின்ன உத்திகள் எப்படி நம்ம கடைபிடிச்சா பால் உற்பத்தியில நம்ம அதிகமா நம்ம தர முடியும். போட்டிங்கன்னா பால் கட்டு போட்ட உடனே பால் காய்ச்சி படுக்கிறது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் இயற்கை இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாதிரியான பயிர் சாகுபடி பண்ணீங்க? இப்போ பால் கால்நடை ஆராய்ச்சி பட்டியலின மனநலம் குன்றிய பெண் மீது பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிக்கு ஆதரவாக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்படாமல் தடயங்களை மறைத்த விருத்தாச்சலம் ஆய்வாளரை கண்டித்து மக்கள் அதிகாரம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மண்டல மக்கள் அதிகாரம் சார்பாக விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அம்பேத்கர் சிலை அருகே அசோக்குமார் தலைமையில் தாழ்த்தப்பட்ட மனவளம் குன்றிய பெண் மீது பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிக்கு ஆதரவாக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பாமலும் தடயங்களை அழித்தும் செயல்பட்ட விருத்தாச்சலம் ஆய்வாளர் முருகேசன் மற்றும் தலைமை காவலர் வேல்முருகனையும் பணி நீக்கம் செய்து கைது செய்ய கோரி கண்டன முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோரை தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ததாக கூறி கைது செய்தனர். விருத்தாச்சலம் காவல் ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலரை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உளுந்தூர்பேட்டையில் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சார்பாக வேலைவாய்ப்புடன் கூடிய இலவச தொழிற்பயிற்சி 40 பெண்களுக்கு அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சென்டர் ஃபுட்வியர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இணைந்து வழங்கும் புதிய தளிர் அறக்கட்டளை மத்திய காலனி பயிற்சி நிலையம் வழங்கும் வேலைவாய்ப்புடன் கூடிய இலவச தொழிற்பயிற்சி 38 நாட்களுக்கான பயிற்சி பூமலையனூர் கிராமத்தில் உள்ள 40 பெண்களுக்கு இலவச பயிற்சி 2வது அணி தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தியவர் புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஐயாதுரை திரிசங்கு, வரவேற்புரை சபினா, முன்னிலை பூமலையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு மற்றும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்கள் உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். வேலைவாய்ப்பு அவசியத்தை பற்றியும் கூறினார். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் குழந்தை திருமணம், போதைப் பொருட்களை பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி ஆசிரியர் மருதுபாண்டியன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், புதிய தளிர் அறக்கட்டளை நிர்வாகிகள் புகழேந்தி, குமரேசன்,
பொன் தமிழன், குரலரசன், நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில், பயிற்சி புத்தகம், யூனிஃபார்ம் ஆகிய பொருட்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மற்றும் பூமலையனூர் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இறுதியில் நன்றியுரை ஆனந்தி வழங்கினார். நாட்டோட முன்னேற்றம் என்பது பெண்களோட முன்னேற்றம் தான் நாட்டோட முன்னேற்றம். யாரையும் நம்பி இல்லாம, உங்க கணவரும் உங்க பசங்களும் யாரையும் நம்பி இல்லாம என்னால் முடியும், நான் வந்து சாதிச்சு காட்டுவேன், நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இங்க எல்லாரும் இந்த சென்ட்ரல் ஃபுட்வேர் ரிசர்ச் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல கானா பாடகி இசைவாணி மீது ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சேலம் மாவட்டம் இந்து இறை தொண்டர்கள் சங்கம் சார்பில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஐயப்ப பக்தர்கள் மற்றும் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் இந்துக்களின் விரத சடங்குகளை கேவலப்படுத்தும் விதமாகவும் பாடலை பாடி வெளியிட்டுள்ளதால் கானா பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து இறை தொண்டாளர்கள் சங்கம் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்றிணைந்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாரியப்பன் தலைமையில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த புகார் மனுவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிக் பாஸ் பிரபல கானா பாடகி இசைவாணி ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும் விதத்திலும் இந்துக்களின் விரதம் சடங்குகளை கேவலப்படுத்தும் விதத்திலும் ஒரு பாடலை பாடி வெளியிட்டுள்ளார். இது இந்து மதத்தையும் இறை நம்பிக்கையையும் மற்றும் கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்தும் செயலாகும். இது போன்ற செயல் பொது அமைதியை கெடுக்கும் முயற்சியாக இருப்பதாகவும், எனவே கானா பாடகி இசைவாணி மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. கானா பாடகி இசைவாணி அவர்கள் நம்மளுடைய சபரிமலை ஐயப்பனை பற்றியும் ஐயப்பன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை பற்றியும் அதேபோல சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய சம்பிரதாய சடங்குகளையும் இழிவுபடுத்தும் விதத்திலும் அதேபோல அவரை கைது செய்ய வேண்டும், அவர் மேல் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திண்டிவனம் மரக்காணம் சாலையில் மன்னார்சாமி கோவில் அருகே உள்ள ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் கோவிலானது சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலைத்துறை மூலம் அகற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் மன்னார்சாமி கோவில் அருகே உள்ள ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் கோவிலானது சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலைத்துறை மூலம் அகற்றப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பெண்ணாடத்தில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் லோட்டஸ் இன்டர்நேஷனல் தனியார் பள்ளியில் பெண்ணாடம் லயன் சங்கம், ரோட்டரி சங்கம், லோட்டஸ் இன்டர்நேஷனல் பள்ளி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனை மருத்துவர்கள் இருதய குறைபாடு, குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மற்றும் புற்றுநோய் பாதிப்புகள் குறித்து உயர்தர மருத்துவ உபகரணங்கள் கொண்டு பரிசோதனை செய்தனர். இதில் குறைபாடு உள்ள பயனாளிகள் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டனர். இதில் பெண்ணாடம் லயன் சங்க நிர்வாகிகள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், கிருஷ்ணா ஜுவல்லரி ஊழியர்கள், லோட்டஸ் இன்டர்நேஷனல் பள்ளி ஊழியர்கள், பேரூராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே சாலையை சரி செய்ய கோரி பலமுறை முறையிட்டும் சரி செய்து கொடுக்காத காரணத்தால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே சாலைகளை சரி செய்து கொடுக்கும்படி பொதுமக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் தெரிவித்தனர். இருந்தபோதிலும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாத நிலையில் தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள பகுதிகளில் மழைநீரில் குளித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் திண்டுக்கல் சிலுவத்தூர் சாலை, ராஜாக்காப்பட்டி அருகே உள்ள லட்சுமி நாயக்கன்பட்டி சாலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக அப்பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற கோரியும் அப்பகுதியில் உள்ள குண்டும் குழியுமான சாலையை சீர் செய்து தர கோரியும் அப்பகுதி மக்கள் வித்தியாசமான முறையில் தேங்கிய மழைநீரில் குளித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 5 வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊருக்கு மட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது. அது எந்த ஒரு காரணம் சொல்லி எங்களுக்கு தெரியலை. பட் எங்களுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. எங்கெங்கேயோ நாங்களும் போராடிட்டோம். பட் தீர்வு கிடைக்கல. முடியாத பட்சத்துக்கு நாங்கள் உங்கள்கிட்ட நாடி வந்திருக்கோம். பாருங்கள், இந்த ரோட்டில் தான் பஸ்ஸும் வருது, இதில் தான் பஸ்ஸும் போகுது வருது. ஊத்து நல்லா ஊத்து. பழனி காவல் நிலையத்தை சுத்தம் செய்து மரம் நட்ட ஆய்வாளர் மணிமாறன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர காவல் நிலைய வளாகத்தில் நீண்ட நாட்களாக காவல்துறையால் வண்டி உரிமம் இல்லாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. புல் புதர் அடர்ந்து காடுகள் போல் இருந்த இந்த இடத்தை சுத்தம் செய்து அவ்விடத்தில் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மா, பலா, கொய்யா, சந்தனம் மற்றும் 25 வகையான மரக்கன்றுகளை நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன், சார்பு ஆய்வாளர் விஜய், சார்பு ஆய்வாளர் பாலகுமாரசாமி, துணை உதவி ஆய்வாளர் ஈஸ்வரி ஆகியோர் மரக்கன்றுகள் நட்டு மரக்கன்றுகளுக்கு கூண்டுகள் அமைத்து தண்ணீர் ஊற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து காவல்துறையினரும் கலந்து கொண்டனர். தண்ணி கொண்டு வந்தியா? இந்த கிளை பிரான்ச் இப்படி எடுத்து போட்டீங்கன்னா தண்ணி இப்படி நிற்கிறது நல்லா இருக்குமா இல்லையா? வாக்கா உள்ள